விசாகம் நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அக்னி பகவான், ஸ்ரீ முருகன். குரு தசையில் பிறந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் துலாம் ராசியையும் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். மாதந்தோறும் வரும் விசாகம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியை சார்ந்த விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தை சார்ந்தவர்கள் முருகனுக்கும் சுக்கிர பகவானுக்கும் தீபம் ஏற்றி மொச்சை தானியம் சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சார்ந்தவர்கள் முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபம் ஏற்றி துவரை தானியத்தை சுண்டல் செய்து பசுமாட்டிற்கு கொடுக்கவும். மேலும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் சென்று இரவு தங்கி முதலில் கடலில் குளித்து பின்னர் நாழிக்கிணற்றில் குளித்து பின்னர் முருகனையும் வள்ளியையும் பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானங்களை செய்து வழிபாடு செய்வது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் பல வெற்றிகளை கொடுக்கும். பொதுவாக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வளமுடன் வாழ்வார்கள். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள திருப்போரூர் கந்தசுவாமியை வழிபாடு செய்து முருகனுக்கு சண்முக கவசத்தை படித்து தீபமேற்றி வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பரிகாரம். மேலும் விசாக நட்சத்திரத்திற்கு சிறப்பு தரக்கூடிய நல்ல நட்சத்திரங்கள் மூலம், அஸ்வினி, மகம். இந்த 3 நட்சத்திரங்களும் விசாக நட்சத்திரத்திற்கு நன்மையை தரும். விசாக நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். எனவே கார்த்திகை நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும். விசாக நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் விலாமரம். எனவே விலாமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும். மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.